ரூ. 1001 இருந்த போதும் இங்க நீங்க ஒரு வீடு உங்க கையில சொந்தமா கொடுத்துடலாம். 100% சொல்றேன். இந்த மாதிரி பட்ஜெட்ல எங்கேயுமே கிடையாது. ஃபுல் செங்கல் தான் பட்ஜெட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம அமௌண்ட் கொடுத்தனா நாளைக்கு கூடி வந்துடலாம். நாளைக்கே வந்துக்கலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யாருமே கொடுக்காத 100% சொல்றேன். இந்த லேண்ட் வந்து கண்டிப்பா வாங்கலாம். லோன் பாத்தீங்கன்னா 70% வரைக்கும் ஃபிளாட் லோன் அவைலபிள் இருக்கு. வீடானா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துரும். 1.5 சென்ட்ல ஒரு காம்பேக்டா ஒரு வீடு வேணும் அப்படின்னா ஒரு 19 லட்சம் ரூபாய் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பக்கத்துல பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க், ஏடிஎம், பேங்க் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு. டிபி ரேரா ரெண்டுமே இருக்கு. 5 to 10 நாள்ல லோன் ப்ராசஸ் பர்ஃபெக்ட்டா முடிச்சு கொடுத்துரும். நிஜமா நான் சொல்றேங்க, இந்த வீடு இருக்கிற ஸ்பேஸ்ல எவ்வளோக்கு எவ்வளோ காம்பேக்டா எவ்வளோக்கு எவ்வளோ யூனிக்கா பண்ண முடியுமோ அந்த அளவு நீட்டா டிசைனா செம்ம சூப்பரா இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நமக்கு ஒரு பிரதர் இருக்கார். பிரதர் அப்படியே வாங்க பிரதர். ஸோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என் பேர் மனோஜ். கம்பெனி வந்து மான்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா மத்தம்பாளையத்துல நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்ல ஹைவேல இருந்து கரெக்டா 1.7 கிலோமீட்டர்ல பிரஸ்டீஜ் டவுன் சொல்ற ஒரு சைட்ல தான் நம்ம இந்த வீடு. பிரஸ்டீஜ் டவுன் லொகேஷன் வந்து மத்தம்பாளையம். பார்த்துட்டு இருக்க மக்கள் இப்போ ஏதோ லேண்டோ அல்லது வீடோ வாங்கணும்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கே தெரியும், நம்ம அன்னூர் சைடு ஆகட்டும் இல்ல மேட்டுப்பாளையம் ரோட்ல எடுத்தாலும் எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் போகாம நம்ம பிரஸ்டீஜ் டவுன் வரணும் அப்படின்னா என்ன ரீசன் பிரதர் நீங்க சொல்லுவீங்க? பட்ஜெட் போக்குவரத்து மேட்டுப்பாளையம் ஹைவேல இருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள ஓகே இந்த மாதிரி பட்ஜெட்ல எங்கேயுமே கிடையாது. அது நம்ம ஷூர் 100% சொல்றேன். எந்த ஹைவேல எடுத்தாலும் சரி, நீங்க சக்தி ரோடு எடுத்தாலும் சரி, பொள்ளாச்சி ரோடு எடுத்தாலும் சரி, மேட்டுப்பாளையம் ரோடு எடுத்தாலும் சரி, அவினாசி ரோடு டு நீங்க அன்னூர் ரோடு எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி 2 கிலோமீட்டருக்குள்ள 32 லட்ச ரூபா வந்து 40 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு இன்டீரியரோட சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பைசிஸா ஒரு வீடு வேணும், கஸ்டமைஸா சரி, எப்படி வேணாலும் சரி, எந்த மாதிரி எடுத்துட்டாலும் இந்த மாதிரி பட்ஜெட்ல ஒரு வீடு கொடுக்க யாருனாலும் முடியாது. அது நம்ம கேரண்டியா சொல்றேன். இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடண்டா சொல்லும் போதே கண்டிப்பா பார்த்துட்டு மக்கள் தாராளம் நீங்க வந்து வாங்கலாம் நினைக்கிறேன். பிரஸ்டீஜ் டவுன் இது ஆக்சுவலா எவ்வளவு ஏக்கர் ப்ராஜெக்ட், எவ்வளவு செக்மெண்டா பிரிச்சிருக்கீங்க, இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மினிமம் எவ்வளவு சென்ட்ல இருந்து வாங்கலாம் பிரதர்? இது மொத்தம் ஒரு 10 ஏக்கரா ஒரு கொண்ட ஒரு பிரீமியம் கேட்டட் கம்பெனி டெவலப் பண்ணிருக்கோம். மினிமம் 1.5 சென்ட் இந்த அவைலபிள் இருக்கு. எவ்வளவு சென்ட் வேணா நீங்க எடுத்துக்கலாம். இங்க வந்து பர் சென்ட் பாத்தீங்கன்னா 690 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஃப்ரீ லான்ச்சிங் பிரைஸா. அதுல இருந்து கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி கொடுக்க முடியும். என்ன பெஸ்ட் பிரைஸ் பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துடலாம். லோன் பாத்தீங்கன்னா 70% வரைக்கும் ஃபிளாட் லோன் அவைலபிள் இருக்கு. ஓகே, அதாவது லேண்ட் மட்டும் வாங்குறாங்கன்னா அப் டு 70% லோன் பண்ணி கொடுத்துறாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி எனக்கு வீடா நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா வீடானா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ நீங்க என்ன தேடி வரீங்க, எனக்கு சார் எனக்கு இவ்வளவுதான் பட்ஜெட், எனக்கு அதுக்குள்ள ஒரு பிரமாண்டமா ஒரு வீடு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு உண்டான இடத்த சூஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்குண்டான பட்ஜெட்டுக்கு பிளான் போட்டு கொடுத்து அவங்களோட கேள்வி அவங்களுக்கு ரிகமெண்ட் என்ன இருக்குங்கிறத கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துறோம். அதே மாதிரி இந்த வீடு வந்து ரெடி டு ஆக்குபை இல்லைங்களா? ஆமா, ரெடி டு ஆக்குபை. நம்ம அமௌண்ட் கொடுத்தனா நாளைக்கு கூடி வந்துடலாம். நாளைக்கே வந்துக்கலாம். இது வந்து 2.25 சென்ட் 1170 ஸ்கொயர் ஃபீட்ல நார்த் ஃபேசிங்ல இருக்கிற ஒரு பிளாட். 10க்கு 16 ஒரு போர்ட்டிகோ கொடுத்துருக்கோம். சரிங்க. அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து கீழ ஒரு அவுட்டர் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம். ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் தான். யாருமே இந்த ப்ரொவிஷன்லாம் கொடுக்கறது இல்ல. ஆட்டாங்கல்லாம் ரொம்ப நாளா பார்க்காத ஒரு செக்மெண்ட் இது ஆக்சுவலா. இங்க நீங்க ஆட்டாங்கல்னாலும் சரி அம்மிகள்னாலும் சரி ரெண்டுமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம மறந்த விஷயங்கள். ஏன்னா இப்ப நிறைய பேர் ஆமா யாருமே பண்றது இல்ல. ஆமா, அவசர வாழ்க்கையில எல்லாரும் ஓடத்தான் பார்த்துட்டு அரைக்கிறதுக்கு யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆச்சு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு. உண்மைதான். பார்க்கிங் டைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இந்த எலிவேஷனுக்கு தகுந்த மாதிரி பார்க்கிங் டைல் கொடுத்துருக்காங்க. சரிங்க. இது வந்து உங்களுக்கு டஸ்ட் படியாது. நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். இது சும்மா வைப் பண்ணாலே போதும். டஸ்டிங் படியாது, நீட்டா கிளீன் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவுட்லெட்ல நம்ம சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். சம்ப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 லிட்டர் சம்ப் இருக்கு. ஓகே, இண்டிவிஜுவலா உங்களுக்கு போர் போட்டு கொடுத்துருக்கோம். அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரைனேஜ், அவுட்டர் லைனேஜ் எல்லாமே இருக்கு. எல்லாமே உள்ள இருக்கு. உள்ளுக்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்டீரியர் ஒர்க் எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஹால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 16 ஹால் கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து பூஜா யூனிட். சரிங்க. கிச்சன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 8ங்கிற சைஸ்ல ஒரு மாடர்ன் கிச்சன் ஒன்று பண்ணிருக்கோம். கபோர்டிங் ஒர்க் எல்லாமே பர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லாமே குவாலிட்டியான கபோர்டிங் தான் பண்ணிருக்கோம். ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். மேல லாப் ஸ்டோரேஜ் இருக்கு. ஓகே, இது நீங்க எப்படி வேணா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு சும்மா ஒரு ஷோகேஸ் மாதிரி தான். நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பெட்ரூம் பாத்தீங்கன்னா 10க்கு 16 தான். உங்களுக்கு உள்ள வந்து மேல ஸ்டோரேஜ், ட்ரெஸ்ஸிங் கபோர்டு, ஓகே எல்லாமே வந்துரும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் செட்டப். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இருக்கிற காம்பேக்டான ஸ்பேஸ்ல எவ்வளவு யூனிக்கா ட்ரெண்டா பண்ண முடியுமோ அந்த நீட்டா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச் பாத்ரூம் பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கான ஒரு டைல்ஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம் 10க்கு 10ங்கிற சைஸ்ல. சரிங்க, ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இதுல அட்டாச் டைல் கிடையாது. இங்க ஒரு ஷெல்ஃப். ஆமா, குழந்தைங்க ஸ்டடிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க. மேல லாஃப்ட் இருக்கு. உங்களுக்கு மெயின் டோர் வந்து ஆக்சுவலா என்ன வுட்ல நீங்க பண்ணிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாம். டீ வுட் தான் சார். டீ வுட்ல நம்ம ரோஸ் வுட் பெயிண்ட் பண்ணிருக்கோம். டிசைனுமே நல்ல கேட்சியா இருக்கு. அண்ட் இதுதான் நான் வந்து முன்ன சொல்லி இந்த மாதிரி காம்பாக்டான ஸ்பேஸ்ல 2 BHK ரெடி டு ஆக்குபைல தாராளமா வெயிட் பண்ணிருக்காங்க. இதனுடைய பிரைஸ் நெகோசியேஷன் எவ்வளவு பிரதர்? கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ். எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலா நார்த் ஃபேசிங். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூட ஒரு அண்ணா இருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கங்க. உங்க
நேம், எங்க நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லுங்களேன். நான் வந்து ரிட்டையர்டு. சரிங்கண்ணா. நான் இங்க வந்துட்டு 2 மந்த்ஸ் ஆச்சு. ஓகே. உங்க பேர் பேரு வந்து முருகானந்தம். நீங்க வந்து ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டியிருக்கீங்க. கண்டிப்பா இத நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி வெளியில நெறைய இடங்கள் பார்த்திருக்கலாம். நிறைய இடம் பார்த்தேங்க. அப்படி பார்க்கும்போது வெளியில இருக்கிறதுக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வித்தியாசங்கள்? 10வது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் நீங்க தேர்ந்தெடுக்க காரணம் என்னங்கண்ணா? இங்க வந்து எங்களுக்கு வந்து காற்று நல்லா இருக்கு. தூய்மையான காற்று நல்லா இருக்குது. அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்கு. அட்மாஸ்பியர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்னு வந்து போக்குவரத்துக்கு வந்து எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்ல. சரிங்கண்ணா. நல்லா வரலாம், போலாம். சௌரியமாவே இருக்கு. எல்லாம் எங்களுக்கு சௌரியமா இருக்குது. சரிங்கண்ணா. இந்த இடம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அம்யூனிட்டீஸ் மட்டும் இல்லாம பிரைஸ் வைஸாவும் வேரியேஷன் ஏதாவது இருக்கலாம். அது இருக்குது. அது வெளியில பார்க்கறதுக்கும் இங்க பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சரி. ஆனா இது வந்து நம்மளுடைய நடுத்தர குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு பட்ஜெட் இது. எங்களுடைய பட்ஜெட்டுக்கு இதுக்கு அருமையா அமைஞ்சு கொடுத்து சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்க. சாட்டிஸ்ஃபைடு. இங்க நீங்க ஆக்சுவலா எப்படி வந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா? இது எப்படி இங்க வந்து தெரியும்? நான் நிறைய இடத்துல நான் பார்த்துட்டு இருந்தேன். சரிங்கண்ணா. அப்ப நம்ம யூடியூபர்ல வந்து மேன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ம். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. சரி. அவங்கள கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓகே. அவங்களுடைய இது வந்து நிறைய இடத்துல இருந்தது. சரி. அதுல வந்து நான் இந்த இடம் வந்து நாங்க சூஸ் பண்ணோம். ஓகே. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. மான்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ்ல அவங்களோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? அதாவது சர்வீஸ் நீங்க இடம் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இடம் வாங்குனதுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்குது? நாங்க வந்து எதுக்குன்னு தேடி நாங்க தனியா போகல. நாங்க சொன்னா அவங்க வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. லோன் வசதியில எப்படி? லோன் வசதியெல்லாம் அருமையா பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. லோன் எல்லாம் வந்து ஒரு 10-15 டேஸ்க்குள்ள எங்களுக்கு லோன் ஆயிடுச்சு. சூப்பர். நான் அருமையா பண்ணி கொடுத்தாங்க. இன்னொன்னு என்னன்னா எங்க இன்ஜினியர் வந்து அருமையா பண்ணி கொடுத்தாரு. இந்த வீடு வந்து நாங்க நினைச்ச மாதிரியே வந்து பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கேன். அது போதும். தண்ணி வசதி இருக்கு, ஓகே. ரோடு வசதி இருக்கு. நாங்க என்ன நினைச்சோமோ அது மாதிரி இருக்கு. எல்லாமே இருக்கு. சந்தோஷமா நம்ம இருக்கு. பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குங்க. பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராச்சும் நம்ம இங்க வந்து ஏதாச்சும் லேண்ட் ஏதாவது வாங்கலாமான்னு நினைச்சாங்க? கண்டிப்பா வாங்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா வாங்கலாம். ம். இது வந்து 100% சொல்றேன். இந்த லேண்ட் வந்து கண்டிப்பா வாங்கலாம். நம்பி வாங்கலாம். நம்பி வாங்கலாம். இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்து இங்க லேண்ட் கிடைக்குமான்னு கிடைக்கும். எங்களுக்கே டவுட்டா இருக்கு. புரியுது. அந்த அளவுக்கு நல்ல இருக்கு. growth நிறைய இருக்கு. பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. ம். நிறைய இப்போ வந்து ஒரு 20-25 வீடு ஆயிட்டு இருக்குது. சூப்பர், இப்போ இந்த தை மாசத்துல நிறைய கிரகப்பிரவேசம் ஆயிட்டு இருக்குது. ஆயிட்டு இருக்கு. எப்படினாலும் ஒரு 5-6 மாசத்துல கம்ப்ளீட் எல்லாமே ஃபுல்லா இதாயிடும். full ஆயிடும். முடிஞ்ச அளவு சீக்கிரம் வந்து எல்லாம் பண்ணாங்களா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. நான் தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இப்போ நம்ம லேண்டா இல்லாம வீடா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க எப்படி பிரதர் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்ல செஞ்சு கொடுப்பீங்க? அதே மாதிரி செங்கல்ல தான் செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும். கஸ்டமைஸ் தான் இந்த வீடு. ஓகே. 16 ராடு தான் யூஸ் பண்றோம். ம். கட் பில்லர் போட மட்டும் த்ரூ பில்லர் தான் கட்டி இருக்கோம். நம்ம சரி. செங்கல் தான் யூஸ் பண்ணி கட்டிட்டு இருக்கோம். முழுக்க நீங்க முழுக்க செங்கல் தான். செங்கல் தான். இங்க பாருங்க லோட இருக்குன்னு செங்கல் தான் இறக்கிறோம். ஃபுல் அண்ட் Okay. ஃபுல் செங்கல் தான் பட்ஜெட் பண்ணிருக்கோம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யாருமே கொடுக்காத பிரைஸ் 1950 ரூபாய்க்கு கோயம்புத்தூர்ல ஒரு இன்ஜினியரை வச்சு தரமான ஒரு இன்ஜினியர் வச்சு லைசன்ஸ் ஹோல்டர் ஒரு இன்ஜினியரை வச்சு நம்ம மட்டும் தான் ஓகே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் 1950 மட்டும் தான். 1950 ரூபாய்க்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தோம். நீங்க அங்க ஒரு வீடு பாத்தீங்க. ஆமாங்க. அதே மாதிரி தான் இந்த வீடு ரெடி டு ஆக்குபைல் இருக்கு. சேம் பட்ஜெட் தான். வெஸ்ட் ஃபேஸ்ல நார்த் ஃபேசிங்ல வீடு கட்டிருக்கோம். ஃபுல் சரி. ஃபுல் இன்டீரியரோட இருக்கு. Okay. இந்த வீடும் ரெடியா இருக்கு. இப்ப 2 வீடு வந்து ரெடி டு ஆக்குபை காமிச்சிட்டீங்க. சந்தோஷம். நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க சொல்லுங்களேன். ஃப்ரண்ட் பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் கொடுத்துருக்கோம். Okay. 24 மணி நேரம் செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிருக்கோம். சரிங்க. சிசிடிவி கேமரா இருக்கு. Okay. என்ட்ரன்ஸ் ரோடு பாத்தீங்கன்னா 33 ரோடு 30 ரோடு டார் ரோடு கொடுத்துருக்கோம். ஓகே. மழை தண்ணி போறதுக்கு ரெயின் வாட்டர் சோர்ஸ்க்காக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணிருக்கோம். சரிங்க. 40 லிட்டர் கெப்பாசிட்டில வாட்டர் டேங்க் டெவலப் பண்ணி உங்களுக்கு சால்ட் வாட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். Okay. பார்க் ஒன்று டெவலப் பண்ணி குழந்தைகளோட எக்யூப்மெண்ட்ஸ் வாக்கிங் ட்ராக் சேர்ஸ் கொடுத்து நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். Okay. ஆல்ரெடி 3 ஃபேஸ் லைன் சிங்கிள் ஃபேஸ் லைன் உள்ள கொண்டு வந்துட்டோம். சரி. ஈபிக்கும் நல்ல தண்ணிக்கும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா வீடு வந்து ஒரு 26 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு. நல்ல தண்ணி உள்ள நல்ல தண்ணி உள்ள கொண்டு வந்தாச்சு. சூப்பர். 26 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒரு சரி. 3 வீடு குடியே வந்துட்டாங்க. ஓகே. ஓகே. இப்ப அடிப்படை தேவை நல்ல தண்ணியும் ஈபி தான். கண்டிப்பா. அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டு வந்துட்டோம். மடமடான் வீடுகள் ஆயிட்டு இருக்கு. 1.5 சென்ட்ல ஒரு காம்பேக்டா ஒரு வீடு வேணும் அப்படின்னா ஒரு 19 லட்சம் ரூபா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணி அதே நீங்க டபுள் பெட்ரூம் நீங்க கட்டுற மாதிரி இருந்தா ஒரு 28 to 30 லட்சம் ரூபா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு லேண்டோ வீடோ வாங்க போறோம் அப்படின்னா பிரதானமா அவங்களுடைய தாட் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய லேண்டோ வீடோ அதை சுத்தி முத்தி நியர்பைல என்னென்ன லேண்ட்மார்க்ஸ் இருக்கு, போறதுக்கு போக்குவரத்து, ஹாஸ்பிட்டல், காலேஜஸ் இந்த மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது எப்படின்னு சொல்லுங்களேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா மத்தமலைன்னு சொல்லி ஒரு பெரிய ஊர் தான் சார் லேண்ட்மார்க் நமக்கு. சரிங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க், ஏடிஎம், பேங்க் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு. ஸ்கூல் பாத்தீங்கன்னா தம்பு ஸ்கூல்னு சொல்லி பேர் வாங்கின ஸ்கூல், அந்த ஸ்கூல் இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்கூல் வேணும் வித்நிகேதன் சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. சரிங்க. பக்கத்துல ஊட்டி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. காரமடை இங்க இருந்து கரெக்டா ஒரு 8 கிலோமீட்டர்ல வித்ய விகாசம் சொல்லி ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு. பெருநாயகம்பாளையத்துல யுனைடெட் காலேஜ், யுனைடெட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. காலேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பைல ஒரு 8 to 10 கிலோமீட்டருக்குள்ளே நிறைய காலேஜஸ் இருக்கு. போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்ல. மெயினா பார்க்க வேண்டியது அதுதான். 24 மணி நேரம் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி. காந்திபுரத்து ஊட்டி கனெக்ட் பண்ற மாதிரி 24 மணி நேரம் பஸ் ஃபெசிலிட்டி. எவ்ரி 10 நிமிஷத்துக்கு எல்லா பஸ்ஸும் இங்க நிக்கும். வெறும் 1001 ரூபா இருந்தா போதும். இங்க நீங்க ஒரு வீடு உங்க கையில சொந்தமா கொடுத்தலாம். வெறும் 1001 ரூபா போதும். கண்டிப்பா வெறும் 1001 ரூபா இருந்தா இங்க இடம் புக் பண்ணிக்கலாம். 7 டேஸ்ல உங்களுக்கு வேணுமா வேணாம் முடிவு எடுக்கலாம். 1 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுங்க. லோன் ப்ராசஸ் நானே பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா 100% லோன் கூட நான் நல்லா பண்ணி தர முடியும். உதாரணத்துக்கு
உதாரணத்துக்காக கேட்குறேன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நான் வீடே புக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 1000 ரூபா கொடுத்தா போதும். கண்டிப்பா ஒரு 7 நாள் இது நான் புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா 1000 ரூபா 7 நாளைக்கு இந்த வீட் யாருக்கும் காமிக்க மாட்டேன். உங்க பேர்ல இந்த சைட்டை பிளாக் பண்ணிக்குவேன். வேணுமா வேணாமா உங்க முடிவு எடுக்கிறது உங்க கையில் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சி நான் இந்த வீடு குடியேற போறேங்கிறது உங்க கையில இருக்கு. இப்போ சப்போஸ் எனக்கு 7 நாளுக்குள்ள வெயிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்ல அப்படின்னு என்ன பண்ணலாம்? 1000 அப்பவே கொடுத்துருவோம். நீங்க வர வேண்டியது இல்ல. ரிட்டர்னே பண்ணிடுவீங்க. வர வேண்டியது இல்ல. என் நம்பருக்கு கால் பண்ணி சார் எனக்கு அந்த வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபா ஜிபே பண்ணிடுறோம். சூப்பரான லொகேஷன் சார். சூப்பரான லீகல் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. டிடிபி ரேரா ரெண்டுமே இருக்கு. எல்லா பேங்குமே எங்க லீகல் பார்த்து பர்ஃபெக்ட்டா இருக்கு. 5 to 10 நாள்ல லோன் ப்ராசஸ் பர்ஃபெக்ட்டா முடிச்சு கொடுத்துருவோம். டாக்குமெண்டேஷன் நம்மளே பண்ணி கொடுத்துறோம். பட்டாச்சிட்டு அடங்கல் கொண்ட டாக்குமெண்ட்ஸ் லீகல் செட் பர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த சைட்டுக்குள்ள பர்டிகுலர் சைட்டுக்கு 33 வருஷம் ஈசி போட்டு கொடுத்துறோம். கிரை பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பேருக்கு மாறினதுக்கு அப்புறம் ஈசி போட்டு கொடுத்துறோம். பட்டா மாறுதல் ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல மாறிடும். அதுவும் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துறேன். பரவாயில்ல, அருமையான விஷயமா இருக்குங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு 1000 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு செக் பண்ணிக்கிறக்காட்டும் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைடும் பண்ணிடுறாங்க. அந்த 7 நாளில் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டத்தை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இஃப் நாட்னாலும் வரி பண்ண வேண்டியதில்லை, தாராளமாக 1000 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஓகே பிரதர், ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இவ்வளோ ஷார்ட்டான டியூரேஷனுக்குள்ள ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். பார்த்துட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க பிரதர்? இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு, எனக்கு இங்க ஒரு வீடு வேணும், இடம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அல்லது நீங்களுமே யாருனாச்சும் கோயம்புத்தூர் ஒட்டி இருக்கிற இடத்துல நல்ல ஒரு பிரைமான லொக்கேஷனில் ஒரு லேண்டு அல்லது வீடு எதாவது வாங்க நினச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக பிரதரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்ட்ரிப்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறோம், உங்கள் எல்லாரும் டேக் கேர், டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி வரணுங்கோ.